मदचलतमालपत्रा वसनितपत्राकर आदृतखनिद्रा विहरति पुलिन्दयोषा गुञ्जाभूषा फणीन्द्रकृतवेषा. ஸோ இப்போ வந்து பார்வதி தேவி வந்து ஒரு வேடுவச்சி மாதிரி இருக்கிற அலங்காரத்தில் மூக்கர் தியானம் பண்ணுறார். ஸோ வேடுவச்சியாக வந்தார். 2 சந்தர்ப்பத்தில் வேடுவச்சியாக வந்தால் பார்க்குறோம். ஒன்று பாசுபதாஸ்திரம் பெறரோச்சே இந்த அர்ஜுனன் தபஸ் பண்ணுறார் இல்லையா, அப்போ சிவன் நோக்கி தபஸ் பண்ணுறோச்சே ஒரு பன்றி வருது, மாயப்பன்றியாக வரும்போது அது மேலே ஒரு அம்பு விடும்போது சிவனும் ஒரு அம்பை விட்டுடுறார். சைமல்டேனியஸாக 2 அம்பு நான் விட்டேன்னு அந்த மாதிரி சண்டை போட்டு சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை வந்து கடைசியில் அவர் வந்து இவனோட காலை பிடிக்கிறார். அர்ஜுனன் வந்து சிவனோட காலை பிடிச்சிடுறார். சண்டையில் காலை பிடிச்சிட்டாய் உனக்கு கதி தான் சொல்லிட்டு பாசுபதாசம் கொடுக்குறார். அந்த சமயத்தில் சிவன் வேடனாக வரும்போது பக்கத்துலேயே பார்வதி வரா. அப்போ பார்வதி தேவி அந்த வேடுவச்சி மாதிரி வரா. இன்னொரு சந்தர்ப்பம் என்னன்னு பார்த்தா, இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலையுமே அதாவது பிரம்மா சிருஷ்டி பண்ணுறோச்சே ஒரு திலோத்தமையை சிருஷ்டி பண்ணாலும் சரி, ஒரு சந்தியாதேவி சிருஷ்டி பண்ணாலும் சரி, தன்னுடைய சிருஷ்டியில் எது சிறந்ததாக இருக்கோ அந்த பெண்ணை பார்த்து தானே ஆசைப்படுற மாதிரி வருது. ஸோ இப்போ திலோத்தமை பார்த்து ஆசைப்படுறோச்சே இதெல்லாம் ஒரு ஒரு யுக பேதத்தில் ஒருத்தரை மாதிரி இந்த மாதிரி கதை வருமா இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம் திலோத்தமையை பார்த்து பின்னாடி, ஒரு இடத்துல பார்த்தா சரஸ்வதி பின்னாடி போனார். ஸோ இந்த மாதிரி கதைகளில் பார்க்குறோச்சே அப்போ பிரம்மா இப்படி போகிறோச்சே சிவன் என்ன பண்ணுறாரு, வில்லும் அம்பை எடுத்துட்டு சரஸ்வதி கூட பார்வதி தேவியோட கூட வரார். அப்போ அவர்கிட்ட ஒரு அம்பை விடுறார். விட்ட உடனே பிரம்மா தன் உணர்வு பெறார், ஐயோ நம்ம பண்ணுறது தப்புன்னு அவரை புரிய வைக்கிறதுக்கு வேண்டி அப்போ வேடுவச்சி வரா அப்படிங்கிற கதையும் இருக்கு. ஸோ அந்த வேஷத்துக்கு தான் இங்கே தியானம் பண்ணுறார். மத ஜல தமால பத்ரா. தமாலம்ங்கிறது ஒரு மரம், அது பச்சை பச்சையெல்லாம் இருக்கும். அதோட இலையெல்லாம் பார்த்தா நல்ல ஒரு பசுமையாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை இந்த வேடுவச்சி பெண்கள் என்ன பண்ணுவாலாம், மத ஜலம்ங்கிறது இந்த யானையோட வளர்ந்த யானை, அந்த யானையோட மத ஜலம் பெருக்கும். அதோட மஸ்தகத்துலேருந்து ஒரு ஜலம் வழிஞ்சுட்டே இருக்கும். ஸோ அந்த தண்ணியையும் தமால பத்திரத்தை குழைச்சி எடுத்து நெத்தியில் இட்டுப்பாளாம். ஸோ தமால பத்திரம், தமால இலை, தமால மரத்தோட அந்த பச்சை கலர் இலையையும் மத ஜலத்தையும் குழைச்சி எடுத்து அதை ஒரு குங்குமம் மாதிரி நெத்தியில் இட்டுடுவாளாம் இந்த வேடுவச்சி பெண்கள். வசனித பத்ரா, வசனம்னா ஆடை. ஸோ வசனித பத்திரான்னு சொன்னால் இலையாடை. வேடுவச்சி பெண்கள்லாம் என்ன பண்ணுவாள், இலை தான் அங்கே இருக்கிற பெரிய பெரிய இலைகள்லாம் எடுத்து ஆடையாக கட்டிட்டுடுவாள். ஸோ அப்படி இலையாடையை உடுத்தியவள். கர ஆதிருத கனித்ரா, கையில் என்ன வச்சுட்டுருக்கான்னு சொன்னால் மம்முட்டி. எல்லாம் ஏன்னா வேடுவ பெண்கள்னு அது ஒரு இண்டிகேஷன் இல்லையா. கையில் வந்து கனித்திரம்னா மண்வெட்டி. ஸோ மண்வெட்டியை கையில் வைத்துக்கொண்டு விகரதி புலிந்த யோஷா. புலிந்தான்னு சொன்னான்னா ஆக்சுவலாக புலிந்தான்னு சொன்னாலே ஒரு வேடுவன். புலிந்த யோஷான பெண். ஸோ வேடுவ பெண் புலிந்தகா. இன்னொன்று புலினம்னு சொன்னால் மணல் குன்று, இது புலிந்தான்னு வருது. ஸோ அந்த வேடுவச்சியுடைய மனைவி புலிந்த யோஷா. குஞ்சாபூஷான்ற, குஞ்சாமணின்னு இந்த குந்துமணி மாலை போட்டுப்பா இல்லையா, அவள் அந்த குந்துமணி தானே மாலை போட்டுப்பா. குஞ்சாபூஷானா அதான், அந்த குந்துமணி மாலையை போட்டுக்கொண்டு பனீந்திர கிருதவேஷா, அங்கங்கே பாம்பை தொங்க விட்டுருப்பான். இவளுக்கெல்லாம் பயமெல்லாம் கிடையாது. ஸோ பனீந்திர கிருதவேஷா, ஸோ பாம்புகளை மாலையாக சுற்றி கொண்டு இப்படி புலிந்த யோஷா விகரத்தின்னு இது சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாள். இப்படிங்கிற விதத்தில் தியானம் பண்ணுறார் மூக்கரிங்க. அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். वसनितपत्रा करादृतकनित्रा विहरति पुलिन्दयोषा गुञ्जापूषा फणीन्द्रकृतवेषा. अङ्के सुखिनी गीते कौतुकिनी परिसरे च गायकिनी जयसि सविधे अम्भ வைரவமண்டலினி ஸ்ரவசி சங்ககுண்டலினி. அங்கே சுகினி. இப்போ அடுத்த ஒரு தியானம் எப்படி இருக்குன்னா, அங்கம்னு சொன்னால் மடின்னு ஒரு அர்த்தம், தோல்னு ஒரு அர்த்தம். ஸோ அங்கே சுகினின்னா தேவி இப்போ மீனாட்சி ரூபத்தை பார்த்தோம்னா தோள்பட்டையில் ஒரு இது இருக்கு, கிளி, சுகன கிளி. ஸோ அங்கே சுகினி, கிளியோடு கூடியவள். அந்த கிளி தேவியோட மடியில் கூட விளையாடும். அது விளையாடுற நேரம் வந்தால் தேவியோட மடியில் கூட விளையாடும். ஸோ அப்படி அங்கத்தில் சுகினி கிளியுடன் கூடியவளாக
கீதே கௌதுகினி, யாராவது சுற்றி பாடுறா, அவளை பற்றி பாடுறான்னு அந்த ஸ்துதியை அந்த பாடலை கேட்டு ரொம்ப குதூகலமாக இருக்கலாம். கௌதுகம், குதூகலமாக அவரை ரசிக்கக்கூடியவள். பரிசரேச்ச காயகினி, காயகினின்னு சொன்னான்னா சுற்றிலும் அவளை பாடக்கூடியவர்களாக சுற்றிலும் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ எல்லாரும் தேவியோட பரிசாரிகைகள்னு சொல்லும்போது அவள் கைங்கரியம் பண்ணக்கூடிய தேவிகள் எல்லாம் சுற்றி வாராகி, சாமுண்டி, மாதங்கி, எத்தனை பேர் இருக்கா. ஸோ இவாள் எல்லாரும் அவளை சுற்றிலும் மியூசிஷியன்ஸை கூட வச்சுட்டு இருக்கலாம். எல்லாருமே பாட்டு பாடக்கூடியவர்கள். பரிசரம்னா சுற்றிலும், தன்னை சுற்றிலும். பைரவ மண்டலினி, பைரவன்னு சொன்னான்னா சிவனுக்கு ஒரு பேர் பைரவர் இல்லையா. ஸோ பைரவ மண்டலின்னு சொன்னால் பூதகணங்கள், பூதகணங்கள் எல்லாம் அவளை சுற்றி கொண்டிருக்கிறது ரட்சணத்துக்கு. தேவியோட ரட்சைக்கு எப்போவுமே பகவான் என்ன பண்ணுவார், இந்த தட்சணை கொல்ல போகிற தட்சணை முதல்ல பார்க்க போனோம்னு சொல்கிறா தேவி. நான் போய் பார்க்க போகிறேன், யாகம் பண்ணுறார் எங்கள் அப்பான்னு சொல்லும்போது உங்கள் மாமனார்பா, எங்கள் அப்பான்னு சொல்ல மாட்டா, உங்கள் மாமனார் யாகம் பண்ணுறா, நான் போகிறேன்பா. அவர் நான் வரல, நீ வேணா போய்க்கோன்னு சொல்லிடுறாரு. அப்போ எல்லாரையும் துணைக்க அனுப்புகிறார். பூதகணங்கள்லாம் கூட போகிறது தேவியோட ரட்சணத்திற்காக. ஸோ அப்படி எப்பொழுதுமே தன்னை சுற்றிலும் பைரவர்களை, அந்த பூதகணங்களை உடையவள். ஸ்ரவசி சங்க குண்டலினி, அதாவது சங்கு குண்டலம். சங்கன்னு சொன்னால் சங்கு, சங்கு வளையல் போட்டுப்பா. சங்கு ஒரு ஆபரணமாக காதில் போட்டிருக்கா. ஸ்ரவஸ்ன்னு சொன்னால் காதுன்னு ஒரு அர்த்தம். ஸ்ரவசி காதில் சங்கத்தை ஆபரணமாக அணிந்து கொண்டவள். சவிதே அம்ப, அதான் சவிதேன்னு சொன்னா நியர்னு ஒரு அர்த்தம். நியர்பை அப்படின்னா என்ன, இந்த காஞ்சிபுரத்தில் இங்கே அருகிலேயே, இங்கே பக்கத்திலேயே. அம்ப ஜெயசி, அப்படி இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னான்னா எந்த விதத்திலும்னு சொல்லலாம். எந்த விதத்தில் தேவியை நினைச்சாலும் அவள் ஜெயசி, அவளுக்கு ஜெயகாரம் தான். அவள் எந்த விதத்தில், எந்த வேடு வச்சு வரட்டமே, இல்லை அமோகமாக பார்வதி அவர்கிட்ட சரஸ்வதி ரூபத்தை எடுத்துக்கிட்டோம், எந்த ரூபத்தை எடுத்துனாலும் அந்த ரூபத்திலே அவள் காரத்தோடு இருக்கிறாள். ஜெயசி அப்படிங்கிற. अंगे शुक्नी गीते कौतुकिनी परिसरे च गायकिनी सविते अम्ब भैरवमण्डलिनी श्रवशी शङ्खकुण्डलिनी प्रणत जनत अपवर्गा कृत बहुसर्गा ससिंह संसर्गा कामाक्षि मुदित वर्गा अतरिपु वर्गा त्वमेव सा दुर्गा. ஸோ பிரணத ஜன வணங்கக்கூடிய ஜனங்களுக்கு அபவர்கா, மோட்சத்தை தரக்கூடியவள். அபவர்க்கம்னா வர்க்கம்னு சொன்னால் திரிவர்க்கம்னு சொன்னால் இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய புருஷார்த்தங்கள் 3, தர்ம அர்த்த காம. ஸோ இந்த 3ஐயும் தாண்டி இறந்த பின் நமக்கு ஒரு நல்லது கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த புருஷார்த்தத்துக்கு மோட்சம்னு பேர். ஸோ அபவர்கா, இப்படி தன்னை வணங்கியவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்குறாளவா. கிருத பகு சர்கா, சர்கான படைப்பு, சர்க்கம்னாலே சிருஷ்டி படைப்புன்னு அர்த்தம். ஸோ கிருத பகு சர்கா, பல படைப்புகளை பண்ணுறான். ஸோ ஒரு இதுலேயே படைப்புகளை பலவிதமான ஜந்துக்களை படைக்கிறான்னு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சம்ஹாரம் முடிஞ்சு திருப்பியும் படைப்பு, அடுத்த சம்ஹாரம் முடிஞ்சு திருப்பியும் படைப்பு, இப்படி பல படைப்புகளை செய்து கொண்டு சிம்ஹ சம்சர்கம், கூட இருக்கக்கூடிய சம்சர்க்கம்னா கூட இருக்கக்கூடியவர்கள். அது யார்? சிம்ஹம், தேவியோட வாகனம் சிம்ஹம். அதனால சிம்ஹத்தோடு கூட உள்ளவள், வாகனமாக உடையவள். முதித பர்கா, பர்கம்னு சொன்னாலே ஐஸ்வர்யம். ஸோ முதித பர்கன ஒளின்னு ஒரு அர்த்தம். ஸோ அப்படி ஜோதி ஸ்வரூபமாக முதித்தனது அப்படி எக்ஸ்டசி ஆனந்தம், பேரானந்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி படைத்தவள். அவள்கிட்ட இருந்து எப்பவுமே ஒளி வெள்ளம் பாயும். நம்ம அவள் முன்னாடி நின்னா கூட அவளுடைய ஒளி வெள்ளத்தில் நம்மளை மூழ்கடிச்சிடுவான். ஸோ அப்படிப்பட்ட முதித பர்கா. ஹத ரிபுவர்க்கம்னு சொன்னா எதிரி கூட்டம். இங்கே வர்க்கம்னா கூட்டம்னு அர்த்தம். ஸோ ரிப்பு வர்க்கம், எதிரி கூட்டத்தை ஹத கொன்றவள், எல்லாம் சம்ஹாரம் பண்ணிடுவள். தேவர்களுக்கு எதிரினா ஓடி வந்துடுவா தேவி. ஸோ அப்படி அவர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிக்கொண்டு தொமேவ சா துர்கா காமாட்சி, நீயேதான் அந்த துர்கையாக, துர்கா வடிவம். எப்போவுமே சண்டைக்கு வரும்போது அவளுக்கு பேர் காமாட்சின்னு சொல்ல மாட்டோம், துர்கான்னு சொல்லிவிடுவோம். துர்கா பரமேஸ்வரின்னு சொல்லிவிடுவோம் அவளை. ஸோ அப்படி துர்காவாக இருக்கக்கூடியவள் வேறு யாரும் இல்லை, நீயே தான் காமாட்சி. இதோ இங்கே காமாட்சின்னு சொன்னானது சரஸ்வதியும் லக்ஷ்மியையும், கான்னா சரஸ்வதி, மான்னா லக்ஷ்மி. ஸோ அந்த லக்ஷ்மி சரஸ்வதி இரு கண்களாக உடையவள், அதனால காமாட்சின்னு பேர் அவளுக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காமாட்சி நீயே தான் அந்த துர்கை. प्रणता जनता अपवर्गा कृत बहु सर्गा ससिंह संसर्गा
कामाक्षी मुदितवर्गा हतरिपुवर्गा त्वमेव सा दुर्गा श्रवणचलद्वेदन्तण्डा समनोद्दण्डा दूतसुरशिखण्डा देवी कलितान्त्रषण्डा धृतनरमुण्डा त्वमेव चामुण्डा. ஓகே. ஸ்ரவண சலத் வேதண்டா. வேதண்டம்னு சொன்னால் என்னது? யானை. ஸோ வேதண்டான்னு சொல்லும்போது இங்கே வந்து யானையுடைய தந்தத்தை குறிக்கிறது. ஸோ ஸ்ரவண சலத்து காதில் ஆடுறது. என்ன ஆடுறதுன்னு பார்த்தா யானை தந்தத்தால் செய்யப்பட்ட குண்டலம். ஸோ சங்கத்தை போட்டுருக்கா காதுலன்னு பார்த்தோம். அது என்னென்னா ஐவரி தந்தத்தில் பண்ணியிருக்கு. ஸோ ஐவரி குண்டலம் போட்டுருக்கக்கூடிய தேவி. சமர உத்தண்டா. உத்தண்டமாக இருப்பாள், பயங்கரமாக இருப்பாள். உத்தண்டம்னு பயங்கர கோபக்காரம், அப்படி கோபத்தோடு சம்ஹார ரூபினியாக இருப்பாள் அவள். சமரத்தில் எப்போ போர்னு வரும்போது உத்தண்ட ரூபம் எடுக்கக்கூடியவளே. துத அசுர சிகண்டா. சிகண்டான தலைன்னு அர்த்தம். சிகண்டான்னு சொன்னான்னா ஜுவாலைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சிகண்டான்னு சொன்னான்னா தலைன்னு அர்த்தம். இங்கே வந்து அசுரர்களுடைய தலைகளை துத அப்படியே கொய்து தள்ளிவிடுவான். அப்படியே தலையை வெட்டி அரிஞ்சு தள்ளி போட்டுடுவான். அப்படி துத அசுர சிகண்டா, அசுரர்கள் தலையை கொய்தவளே தேவி. ஹே தேவி கலித ஆந்திரஷண்டா. ஆந்திரஷண்டம்னு சொன்னான்னா குடல் மாலையாக போட்டுருக்கான். ஸோ அசுரர்களோட குடலை உருவி அதையே ஒரு மாலையாக மாட்டிக்கொண்டிருக்கா. ஆந்திரஷண்டா. ஷண்டான மாலை, ஆந்திரஷண்டான குடல் மாலை. ஸோ குடல் மாலையை செய்து கொண்டு ஆபரணமாக அணிந்து கொண்டவளே. திருத நரமுண்டா. நரமுண்டான கபால மாலை. ஸோ கபாலங்களையெல்லாம் எடுத்து ஒரு மாலை, ஆந்திரங்களை எடுத்து ஒரு மாலை, இப்படிலாம் மாலையில் போட்டுண்டு தேவி என்ற போரில் துர்கா தேவியாவை அப்படி உத்தண்டமாக அலைவாளவள். ஸோ தொமேவ சாமுண்டா. நீ வேறு யாரும் இல்லை. சாமுண்டா என்று பெயர் கொண்ட சண்டனையும் முண்டனையும் வதத்ததனால சாமுண்டா என்று பெயர் கொண்டவளும் நீயே தான் காமாட்சி. समर उद्दण्डा दुत असुरशिखण्डा देवी कलिद आन्त्रषण्डा धृतनरमुण्डा त्वमेव चामुण्डा. उर्वीधरेन्द्रकन्ये दर्वीभरितेन भक्तपूरेण कुर्वीम् अकिञ्चन आर्तिं कर्वी पुरुषे त्वमेव कामाक्षी. உர்வீதரேந்திர கண்ணே. உர்வின்னு சொன்னால் பூமி, உர்வீதர அப்படின்னா மலைன்னு அர்த்தம். பூமியை தாங்கக்கூடியது மலை. ஸோ மலையை பூமி தாங்கிறது இல்லை, பூமியே மலை தான் தாங்கிறது. ஏன்னா பூமி சுற்றிகிட்டே இருக்குது. ஒரு ஸ்டடியாக ஒரு இடத்துல நிற்கிறது நமக்கு தோன்றது காரணம் மலைகள் இருக்கிறதுனால தான். ஸோ உர்வீதர மஹீதர அப்படின்னு எல்லாமே சொன்னால் மலைன்னு அர்த்தம். உர்வீதரேந்திர கன்யேன்னு சொன்னாங்க யார்? ஹிமவான் மகளே. ஹிமாலயா மவுண்டன்ஸோடு மகளே, ஹிமாவான் மகளே கன்யே. தர்வி பரித்தேன. தர்வின்னு சொன்னால் அகப்பை. ஸோ தர்வி பரித்தம்னா ஆப்ப நிறைய. தேவி அன்னபூர்ணி ரூபத்தில் இங்கே ஸ்துதி பண்ணுறார். அன்னபூர்ணியாக இருக்கியே நீன்னு கேட்குறார். பக்த பூரேன தர்வி பரித்தேன. பக்தம்னு சொன்னால் அன்னம்னு அர்த்தம், சாதம். ஸோ பக்த பூரேன அன்னத்தை நிறைத்த அந்த தர்வி, அந்த அகப்பையை பரித்தேன அது நிறைந்து இருக்கக்கூடிய கைகளை உடையவள் அன்னபூர்ண ரூபிணியே. ஸோ குர்வி ஆர்த்திம் அகிஞ்சன ஆர்த்திம். அதாவது குர்வின பெரிய, கரியஸ்ன்னு சொல்கிறதுலேருந்து வருது. கரியஸ்னா பெரிய. ஸோ மிகப்பெரிய ஆர்த்தி இருக்குது யாருக்கு? அகிஞ்சனர்கள். அகிஞ்சனர்கள்னு சொன்னால் எதுவும் இல்லாதவர்கள்னா அன்னர்த்தம். எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நீ மட்டும்தான் வேணும்னு சொல்லக்கூடிய பக்தர்கள்னு அர்த்தம். ஸோ அப்படி பக்தர்களுக்கு ஏதாவது ஆர்த்தி, ஏதாவது கஷ்டம்னு ஒன்று வந்துருத்தானா அந்த பெரிய ஆபத்தை கர்வி குருஷே. கர்வின்னு சொன்னான சமரப்படுத்தி விடுகிறாய். அந்த ஆபத்திலிருந்து அவளை காப்பாற்றி விடுகிறாய். கர்வி கொடுத்தேன்னா யூ ஆர் அப்பீசிங் தட்னு அந்த ஆர்த்தியை, அந்த பீடையை ஒழித்து அவர்களுக்கு அமைதியை தருகிறாய். குருஷே தொமேவ காமாட்சி. நீயேதான் அன்னபூர்ணி. அந்த காமாட்சி நீயேதான் அன்னபூர்ணியாக. ஆர்த்தி வந்து சாப்பாடு இல்லை, பக்தர்களுக்கு ஒரு அன்னம் இல்லைன்னா அன்னம் பாலிப்பவளாக அன்னபூர்ணியாக நீ இருக்கே, அதுவும் நீயேதான் அம்மா. ஸோ அன்னபூர்ணியாக பக்தர்களுடைய கஷ்டத்தை நீக்குவோன்னு சொன்னால் பக்தர்களுக்கு சிலப்போ அவளுக்கு சோறு அன்னமிடக்கூடிய ஆள் கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பக்தர்களுக்கு சோறு இடக்கூடிய அன்னபூர்ணி தாயாரும் நீயே தான்னு சொல்கிறீங்க. லக்ஷ்மி வாசிங்க. கன்யே தர்வி பரிதேன பக்த
சாதிதபூரேன குர்வீம் அகிஞ்சனார்த்திம் கர்வி குருஷே த்வமேவ காமாட்சி தாடிதரிபு பரிபீடன மயஹரண நிபுணஹல முசலா क्रोडपति भीषणमुखी क्रीडसी जगति त्वमेव कामाक्षी. ஸோ பரபீடன பயஹரண, அதாவது பிறத்தியாரால் பீடிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், கஷ்டம். ஸோ பரிபீடன பரிபீடன ரொம்ப ரொம்ப பீடிக்கப்பட்டு அவர்கள் பயந்து போயிருப்பான். இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதுலேருந்து நான் எப்படா வெளியில் வருவேன், எப்படி தான் வெளியில் வர போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய பயஹரண, அவளுடைய பயத்தை நீக்குபவள் நீ. நிபுண ஹல முசலா, ஏன்னா கையில் அவள் என்ன ஹலம்னு சொன்னான்னா உலக்க, முசலம்னு சொன்னால் கலப்பை உலக்கை. ஹலம்னா கலப்பை, முசலம்னா உலக்கை. ஸோ கலப்பையும் உலக்கையும் கையிலுடைய எப்போவுமே வனமாலி கதி சாங்கின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், தேவி கையில் ஆயுதம் இருந்தால் நமக்கு பயம் போயிடும், நம்மளை ரட்சிப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருதா இல்லையா. அதுக்கு வேண்டிய தேவர்கள் எல்லாம் பெரியவா எல்லாரும் கையில் சக்கரத்தை வச்சுருக்கார், விஷ்ணுவானப்பட்டவர் எல்லாருமே ஆயுதத்தை கையில் வச்சுருக்காரு. எதுக்கு? நம்மளுடைய பயத்தை நீக்கிறதுக்கு. உனக்கு கஷ்டம் வந்தால் நான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது கையில் ஆயுதம் வேறு இருக்கா, ரொம்ப தைரியம் வந்துடுது நம்மளுக்கு. ஸோ அது மாதிரி கலப்பையும் உலக்கையும் கூடிய வச்சுட்டு இருக்கக்கூடிய ரூபம் ஒன்று இருக்கு. ஸோ அது பிரத்தியாருடைய பீடையை, பீடிக்கப்பட்ட அவர்களுடைய அந்த பீடையை நீக்குவதற்காக அதை வைத்துக்கொண்டு குரோடபதி பீஷணமுகி தேவி வாராகி வடிவத்தை இங்கே தியானிக்கிறார். அன்னபூர்ணி வடிவத்தை போன ஸ்லோகத்தில் தியானிச்சானா இந்த ஸ்லோகத்தில் பார்த்தானா வாராகியாக தேவியை நினச்சி பார்க்குறார். ஸோ குரோடபதி பீஷணமுகி, குரோடன்னு சொன்னா வராகம் பன்றி. ஸோ குரோடபதி பீஷணமுகி வாராகியாக முகத்தை உடையவளாக பயங்கரமான ஒரு பன்றி முகத்தோடு கூடி தாடித ரிபு, நமக்கு ஏற்பட்ட எதிரிகளை, அது உள்ள எதிரிகளாகவும் இருக்கலாம், வெளியிலேருந்து வரக்கூடிய எதிரிகளாகவும் இருக்கலாம், உள்ள காமக்ரோதம்ங்கிற பல எதிரிகள் இருக்கிற நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த எதிரிகளை நீக்கிறதுக்கானாலும் சரி தேவி வாராகி ரூபத்தோடு வராலாம். கிரீடசி ஜெகதி துவமேவ காமாட்சி. இப்போ விளையாட்டு நீ விளையாடுகிறாய் உலகத்தில், உன்னுடைய விளையாட்டு ஒரு ரூபத்திலையும் நீ விளையாடுறாய். இப்போ தேவி இந்த சும்ப நிசும்ப வதத்தில் கூட வாராகியெல்லாம் கூட்டின்னு வந்துட்டா. எல்லா தன்னுடைய தேவிமார்களெல்லாம் கூட்டின்னு வந்து அவாளுக்கு ரோலை கொடுத்தா. ஸோ அங்கேயும் வாராகி எதிரிகளை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி அவளுடைய ரத்தத்தை குடிக்கிறதுக்கு ஒரு தேவி ஏற்பாடு பண்ணிட்டா. நீ ரத்தத்தை குடின்னுட்டா. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்ட் கொடுத்து தேவி அந்த எதிரிகளை வதம் பண்ணினாலையா. ஸோ அந்த வராக ரூபமாக எடுத்த உன்னை காமாட்சி, நீ எடுத்த அந்த ரூபத்தை நான் தியானிக்கிறேன்னு சொல்கிறேன். பயஹரண நிபுண ஹல முசலா क्रोडपति भीषणमुखी क्रीडसी जगति त्वमेव कामाक्षी. स्मर मथनवरणलोला मन्मथहेला विलासमणिशाला कनकरुचि सौर्यशीला त्वम् अम्बबाला धराब्जधृतमाला. ஸ்மர மதனா அப்படின்னு ஸ்மரன் என்று சொல்லக்கூடிய காமனை மதனம் பண்ணிட்டார். காமனை எரித்தார் இல்லையா சிவன். ஸ்மர மதனான்னு சொன்னால் சிவன் அர்த்தம். ஸோ மன்மத ஹேளா விலாச மணிஷாலா. ஸோ இந்த ஸ்மரமதன வர்ணலோலாங்கிறது லாஸ்ட்டில் எடுத்துப்போம் நம்ம. மன்மத ஹேலா விலாசம், மன்மத விளையாட்டுன்னு அர்த்தம். ஹேலான்னு அது விளையாட்டாக, அந்த விளையாட்டு மன்மதனோட விளையாட்டு இருக்கே சிங்கார ரசம். ஸோ அந்த சிங்கார ரசத்துக்கு மணிஷாலான்னு ரத்னபீடம்னு அர்த்தம். ஸோ அந்த சிங்கார விளையாட்டுக்கூடிய ரத்ன பீடமாக இருக்கக்கூடியவள் நீ. ஸோ மன்மதன் தேவியோடைய வெளிப்பட்ட சிங்காரம் தான் மன்மதனாக வெளியில் நிற்கிறான். தேவி அப்படி சிங்கார வடிவினலாக அந்த ரத்தன பீடமாக மன்மத விளையாட்டு விளையாடக்கூடியவளாக, விலாசம்னு ஒய்யாரம் விளையாட்டு, அப்படிப்பட்ட விளையாட்டு உடையவள். கனக ருச்சி சௌரியசீலா, தேவியோட கனக ருச்சின்னு இந்த இடத்துல கனக ருச்சின்னா பொன் கலர், அப்படி மகாலட்சுமி கலரில் இருக்கா. ஸோ சௌரியசீலா அவள் அந்த கலரே திருடுவலாம். தங்கத்தோடைய கனகம்னு தங்கம், தங்கத்துடைய ருச்சின்னா கலர், தங்கத்தோடைய கலரையே திருடக்கூடிய அளவுக்கு ஒரு பொன் கலர், அப்படி ஜல்னு இருக்காளாம் தேவி. தொம் அம்ப, அப்படிப்பட்ட நீ பாலையாக பாலா ரூபத்தில் கர அப்ஜதிருதமாலா, கையில் ஒரு அப்ஜம்னா அந்த தாமரை மாலையை, திருத்த மாலா
அந்த தாமரையால் செய்யப்பட்ட மாலையை வைத்துக்கொண்டு பாலையாகப்பட்ட நீ ஸ்மரமதன வரணலோலா, ஸ்மரமதன என்று சொல்லக்கூடிய அந்த சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறதுக்காக லோலையாக நீ இருக்கிறாய். ஸ்மரணை கல்யாணம் பண்ணிக்கிறது, வரணம்னு கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ லோலானது லோலாயத்தனமாக இருக்கிறது இந்த ஆசையோடு எப்போ தான் நான் சிவனை அடைவேன், எனக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது பாவம் தபஸ் பண்ணிட்டு உட்காடுறதா, சிவன் எப்போ வந்துவார், எப்போ நான் அவரோட சேருவேன் அப்படிங்கிற ஆசையோடு தானே அவன் தபஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சிவனை கல்யாணம் பண்ணுவதற்கு ஆசையோடு இருப்பவளே. विमलपटी कमलकुटी पुस्तक रुद्राक्षसस्तहस्तकुटी कामाक्षी पक्ष्मल अक्षी कलित विपञ्ची विभासि वैरञ्ची. வைரிஞ்சி, வைரிஞ்சின்னு யாரு? வைரிஞ்சகான்னு சொன்னால் பிரம்மான்னு அர்த்தம். வைரிஞ்சின்னு சொன்னால் சரஸ்வதி, பிரம்மாவோட மனைவி. ஸோ பிரம்மாவோட மனைவி சரஸ்வதி ரூபத்தில் இங்கே சொல்கிறாங்க. சரஸ்வதி ரூபமாக தேவியை பார்க்குறாங்க. விமல பட்டி, பட்டின ஆடை, விமலப்பட்டி அதாவது நல்ல வெள்ளை ஆடை, விமலம்னு குற்றமற்ற வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய வெள்ளை ஆடை அணிந்தவள் சரஸ்வதி. கமலக்குட்டி அவளுடைய சீட்டுனது வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள் இல்லையா. ஸோ கமலக்குட்டி தன்னுடைய சீட்டாக கமலத்தை, வெள்ளை கமலத்தை உடைய சரஸ்வதி. புஸ்தக கையில் என்னெல்லாம் வச்சுட்டுருக்கா? ஹஸ்தப்புட்டி, ஹஸ்தப்புட்டின்னு இது உள்ளங்கையில் என்னெல்லாம் வச்சுட்டுருக்கா? புஸ்தகம் வச்சுட்டுருக்கா, ருத்ராட்சத்தை வச்சுட்டுருக்கா ஒரு கையில். சஸ்தான்னு சொன்னால் எக்ஸலண்ட், பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி உயர்ந்த ஒரு ருத்ராட்ச மாலையை கையில் வச்சுட்டு ஒரு கையில் புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய சரஸ்வதி. காமாட்சி, அந்த காமாட்சிங்கிறது வேறு யாரும் இல்லை, சரஸ்வதி ரூபமும் உன்னுடையது. பக்ஷ்மல அக்ஷி, பக்ஷ்மல அக்ஷின்னு சொன்னது நல்ல ஒரு கண்ணாக, உன்னுடைய கண்ணாக சரஸ்வதி ஒரு கண்ணாகவே இருக்கா இல்லையா. இப்போ ஏற்பட்ட சரஸ்வதி காமாட்சியாக இருக்கக்கூடியவளுக்கு ஒரு கண்ணாகவும் இருக்கக்கூடியவள் அந்த சரஸ்வதி. ஸோ பக்ஷ்மல அக்ஷி, இமய, பக்ஷ்மலன்னா ஆக்சுவலாக இமயம், இமயம் வந்து இமை. ஸோ இமையோடு கூடியவள், அதாவது கண்ணை எப்படி இமை காப்பாற்றுறதோ அது மாதிரி காமாட்சி இமையாக இருந்து கொண்டு சரஸ்வதி என்கிற கண்ணை பாதுகாக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். கலிதா விபஞ்சி, கையில் வீணை வச்சுருக்கா இல்லையா சரஸ்வதி, வீணையோடு மீட்டின்னு தானே உட்காந்துருப்பாள் சரஸ்வதி. அப்போது கையில் கலிதா விபஞ்சி, கலித்தான்னு சொன்னா ஆபரணமாக, கலித்தம்னா ஆபரணமாக தன் கையில் வீணையை, விபஞ்சிங்கிற வீணையை உடையவள். விபாசி வைரிஞ்சி, அப்படி சரஸ்வதி ரூபமாக ஒளி பொருந்தி காட்சி கொடுக்கிறாய் தேவி சொல்றார். மலபதி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்த குட்டி காமாக்னி பக்ஷ்மல அக்ஷி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியே நமக. ஸ்லோகம் 93. ஓகே. குமருச்சிபிங்கம் அஸ்ருபங்கிலமுண்ட ஆலிமண்டிதம் மாதः ஜயதி தவ ரூபதேயம் ஜபபட புஸ்தக வர அபயகராப்ஜம். ஸோ போன ஸ்லோகத்தில் சரஸ்வதியாக தியானிச்சார் மூக்கர். ஸ்லோகத்தில் அப்படியே புஸ்தகத்தில் ருத்ராட்ச மாலை வச்சுட்டுருக்கா, புஸ்தகம் வச்சுட்டுருக்கான்னு பார்த்தோம். இதில் பார்த்தோம்னா துர்கா சரஸ்வதின்னு இருக்காளோ சொல்கிறாங்க. முதல் லைனில் பார்த்தா துர்கையாக பார்க்குறார், ரெண்டாவது லைனில் பார்த்தோம்னா சரஸ்வதியாக பார்க்குறார். எப்படின்னா குங்கும ருச்சி பிங்கம், அப்போ குங்கும கலரில் அப்படியே ஜொலிக்கிறாளாம். ருச்சினாலே கலர். ஸோ குங்குமமும் எல்லோவும் கலந்த ஒரு பொன் கலர், அப்படி பல 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 இருக்கா. பிங்கன்னா இது எல்லோ. ஸோ அந்த மாதிரி கலரில் இருக்கா. அஸ்ருக் பங்கில, அஸ்ருக்குனாலே ரத்தம்னு அர்த்தம். ஸோ அஸ்ருக் பங்கிலம், பங்கிலம் பங்கம்னாலே சேரு. ஸோ அஸ்ருக் பங்கிலன்னு சொன்னால் ரத்தம் வந்து சேராட்டமாக இருக்குது. என்ன யாரோடு? அந்த அசுரர்களை வதம் பண்ணுறா இல்லையா துர்கா பரமேஸ்வரியா மாறி அப்படியே அசுரர்களை வதம் பண்ணுறோச்சு. அவளுடைய தலையெல்லாம் கையில் வச்சுட்டு அப்படியே மாலை மாதிரி போட்டுன்னு விடுறாளாம். ஸோ முண்ட ஆளி மண்டித்தம். ஸோ இந்த மாதிரி ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய அசுரர்களுடைய தலைகளை தனக்கு மாலையாக அணிந்தவள் அந்த முண்ட மாலை. ஸோ மண்டித்தம்னா அலங்காரமாக இருக்கக்கூடிய அம்மா மாத்தக. ஜப பட புஸ்தக வர அப்படின்னு சொல்லும்போது கையில் ஜப பட்டன்னா ஜபமாலை. ஸோ ஜபமாலை ஒரு கையில், புஸ்தகம் ஒரு கையில்,
வர அபயகராப்ஜம். இது ஸோ மாலை வந்து அசுரர்களோட முண்ட மாலை. இப்போ இது கையில் வந்து பார்த்தோம்னா சரஸ்வதி ரூபம் மாதிரி புஸ்தகம் ஒரு கையில் இது வரம் காட்டுறா. வர அபயம் சொல்லும்போது வரஹஸ்தம் அபயஹஸ்தம் 2 ஹஸ்தம் இருக்கும் இல்லையா கையில். ஸோ எல்லாருக்கும் வரம் தரக்கூடிய ஹஸ்தம், எல்லாருக்கும் பயப்படாதே சொல்லக்கூடிய அபயஹஸ்தம். இப்படி 4 கைகளோட ஜெயதி தவ ரூபதேயம். தேயம் ரூபம்னு இது தியானிக்கக்கூடிய இந்த ரூபத்தை ஜெயதி அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு ஜெய போடுறார். இந்த ரூபமாக தேவியை தியானிக்கிறார் மூகர். குங்குமருச்சி பிங்கம் அஸ்ருத்பங்கில முண்ட ஆலி மண்டிதம் மாதக ஜயதி தவ ரூபதே தேயம் ஜபபட புஸ்தக வர அபயகராப்ஜம் கனகமணி கலித பூஷாம் காலாயச கலகசீல காந்தி கலாம் காமாட்சி ஷீலயே த்வாம் கபாலசூல அபிராம கரகமலாம். ஸோ இங்கே வந்து பார்வதி ரூபம். இப்போ வந்து பார்வதி ரூபமே தியானிக்கிறார். கனகமணி கலித பூஷாம், அதாவது நல்ல கனகம்னா தங்கம், மணினா அதில் மணிகள்லாம் பொறுக்கப்பட்டிருக்குது. ஸோ ரத்னமும் தங்கமும் கூடிய அந்த ஆபரணங்களை கலித்தனது அப்படியே அலங்காரமாக உடைய கால ஆயசம்னு சொன்னான்னா கேஸ்டயன்னு சொல்லுவோம் இல்லையா, எக்கு. அதாவது அயனோட இதில் எக்குங்கிறதுக்கு காலாயசம்னு பேர். ஆயசம்னா இரும்பே காஸ்டயன் ஆரோச்சா காலாயசம்னு பேர். ஸோ அந்த எஃகு மாதிரி அது கூட கலகம் பண்ணுறதான் என்னது தேவியோட கலரு அவ்வளோ கருப்பு. ஸோ கலக ஷீல காந்தி கலாம், அப்படி பழன்னு எக்கு மாதிரி ஷைனிங் பிளாக் அப்படி இருக்கான். அதோடு எஃகோடு போட்டி போடக்கூடிய கலகம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காந்தி கலாம், அப்படி ஒரு சாமர்த்தியமான ஒரு அழகை உடையவள். அப்படி பார்வதி ரூபமாக காமாட்சி, ஹே காமாட்சி துவாம் ஷீலையேன்ற நான் உன்னை தியானிக்கிறேன். நானே அப்படியே பார்வதி ரூபமாக நான் இப்போ உன்னை ஷீலமாக ஹபிச்சுவலாக நான் உன்னை தியானிக்க போகிறேன். கபால சூல, கபாலத்தை கையிலுடையவர், சூலத்தை கையிலுடையவர், அபிராம கரகமலாம். ஸோ அவள் வந்து அர்த்தநாரின்னு சொல்லும்போது சிவனுக்கு என்னெல்லாம் உண்டோ அது தேவிக்கு இருக்குன்னு வச்சுக்க வேண்டியதான். ஸோ தேவியும் கபால மாலை, போன ஸ்லோகத்தில் கூட முண்ட மாலையை போட்டுருக்கா. அப்போ சிவனுக்கு தான் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, கபால மாலை முண்ட மாலை எல்லாம் சிவனுக்கு சொல்லுவோம். தேவி வேறிலே சிவன் வேறிலே அர்த்தாங்கினியாக உட்காந்துருக்கா. அதனால கையில் கபாலத்தையும் சூலத்தையும் அப்படி அவற்றையெல்லாம் அபிராம கரகமலாம், அப்படி அழகு சொட்டக்கூடிய கைகளை உடைய கரகமலம்னு கமலம் அப்ஜம் எல்லாமே தாமரைன்னு அர்த்தம். ஸோ அப்படி கையில் கைத்தாமரையில் உடையவளே காமாட்சி துவாம் ஷீலையே நான் உன்னை தியானிக்கிறேன். கனகமணி கலித பூஷாம் காலாயச கலகசீல காந்தி கலாம் காமாட்சி ஷீலயே த்வாம் கபாலசூல அபிராம கரகமலாம். லோகிதிம புஞ்ச மத்யே மோகித புவனம் முதா நிரீக்ஷந்தே வதனம் தவ புஜயுகலம் காஞ்சி சீமாம் சகேபி காமாட்சி. லோகிதமா புஞ்ச மத்தியே, லோகிதமான நல்ல ரெட்டு கலரில். ஸோ ரெட்டு கலரில் இருக்கக்கூடிய அந்த குவியலின் மத்தியில்னு சொன்னால் இந்த இடத்துல மனசை, ஏன்னா மோகித புவனம் முதா நிரீச்சந்தே, யார் முனிவர்கள் தானே பாப்பா. அப்படி கே அப்பின்னு வருது. கே அப்பின்னா யாரோ வெகு சிலர், எல்லாராலையும் பார்க்க முடியாது. தேவியை வந்து ஒரு தரிசனம் பண்ணணும், உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய தேவியை தரிசனம் பண்ணணும் யாருக்கு முடியும்? கே அப்பி, யாரோ ஒரு சிலர். அவர்கள் என்ன பண்ணுறா, தன்னுடைய மனசில் ஒரு தாமரை இருக்கே, கவுந்து கிடக்க அந்த தாமரையை நிமிர்த்தி அதுக்கு மேலே நம்ம பாகவத்திலே பார்க்குறோம் இல்லையா, சந்திரன் சூரியன், அதுக்கு மேலே அக்னி, அந்த அக்னிக்கு மேலே அங்குஷ்ட மாத்திர வடிவத்தில் புருஷன் இருக்கிறான், இவரை தியானியுங்கன்னு சொல்கிறான். ஸோ அப்படி அந்த லோகிதமயமான ரெட்டு கலரில் இருக்கக்கூடிய தாமரை இருக்கக்கூடிய அந்த மனசில் புஞ்ச மத்தியே, அந்த மனதின் நடுவில் மோகித புவனம், நீ என்ன பண்ணுற, உலகத்தையே மயக்கி வச்சிருக்க. இந்த திரையை போட்டு ஆவரணத்தை போட்டு திரையை போட்டு உன்னை பார்க்க முடியாதபடி அப்படி மறைச்சி வச்சிருக்கேன், உலகத்தையே பார்க்குற மாதிரி பண்ணிட்டேன். நீ எல்லாரையும் குணத்தை மோகிக்க வைக்கக்கூடிய உன்னை முதா நிரீட்சந்தே, அந்த திரையை விலக்கி யாரோ கேபி, யாரோ ஒரு சிலர் முதா நிரீட்சத்தை ஆனந்த வடிவமாக உன்னை பார்க்கிறார்கள்.
தவ வதனம் என்னெல்லாம் பார்க்குறா, மூஞ்சி தெரியறதான் அவர்களுக்கு, பார்க்குறோச்சு உள்ளுக்குள்ளே அப்படியே அனுபவிக்கிறாளாம் தேவியோட வதனம், முகம் தெரியறது. அதுக்கப்புறம் பார்த்தா குஜயுகலம், அவளுடைய ஸ்தனங்கள் தெரியறது. அப்படியே கீழே வந்தால் காஞ்சி சீமாம், அவளுடைய ஒட்டியானவர் தெரியறதான். ஸோ ஒட்டியானத்திலிருந்து மேலே வரைக்கும் தேவி அப்படியே தரிசனம் பண்ணுறான். ஏன்னா பெரியவா கூட சொல்லுவா, கீழே வந்து காலை தொங்க போட்டுன்னு உட்காராதேங்கோ, காலில் வந்து சக்தியை ஜாஸ்தி கொடுக்காதேங்கோ. ஏன்னா மூலாதாரத்தில் இருந்து தான் உடம்புடைய ஆர்கன்ஸ் எல்லாமே இயங்குறது. கால் சும்மா அந்த நடக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கால், அதில் ஓவராக பிளட் ஃப்ளோ ஆகாமல் இருக்கணும், மேலே சக்தி நிறைய இருக்கணும்னா காலை மடித்து உட்காரணும். மேலே உட்காந்து சேரில் உட்காரலாம், ஆனால் காலை மடித்து உட்காரணும்னு சொல்லுவாள். அதை மாதிரி இவாளுக்கு என்ன தெரியுது, தேவி காலை மடித்து உட்காந்துருக்கா, ஸ்ரீவித்யா ரூபிணியா. அப்போ என்ன, ஒத்தியானத்துலேருந்து மேலே வரைக்கும் தெரியறதான். ஸோ வதனம் தவ குஜயுகலம், அது 2 மார்பகங்கள். அப்புறம் காஞ்சி சீமாம், காஞ்சிங்கிறது ஒட்டியானம்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒட்டியானம் வரைக்கும் உன்னை பார்த்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் காஞ்சி சீமாம் துவாம் தவ குஜயுகலம் வதனம் அப்படின்னு எடுத்தோம்னா, காஞ்சியை எல்லையாக உடைய உன்னை அந்த ஸ்தனபாகம் பர்யந்தம் உன்னை அதுவரைக்கும் பார்க்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு எடுக்கலாம். காஞ்சிங்கிறது காஞ்சிபுரம் எடுத்தோம்னா அப்படி சொல்ல வேண்டியது. ஓகே. लोहितिमपुञ्ज मध्ये मोहितभुवनं मुदा निरीक्षन्ते वदनं तव कुचयुगलं काञ्ची सीमां च केऽपि कामाक्षी जलदिद्विगुणितहुतवः दिशा दिनेश्वरकला अश्विनेयदलैः नलिनैर्महेशि गच्छसि சர்வோத்தரகரகமலதலம் அமலம். ஸோ இங்கே வந்து அழகாக வர்ணிச்சிருக்கார். ஜலதி அப்படின்னா மூலாதாரம்னு எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கிறோம், ஜலதிங்கிறது எல்லாத்துலேயுமே 4 கடல்களை தான் முக்கியமாக சொல்கிறோம் இல்லையா. அட்லாண்டிக், ஆர்டிக்கு, பசிபிக்கு, இந்து மகாசமுத்திரம், இந்தியன் ஓஷன். இந்த 4 தான் கடலில் மேஜராக உள்ளது. இந்த 4 தான். அதனால ஜலதி. அப்போ 4. இந்த மூலாதாரத்தில் 4 இதழ் தாமரை ஏற்கனவே பார்த்துருக்கோம். 4 இதழ் தாமரையாக மூலாதாரத்தில் தேவி அமர்ந்திருக்கிறாள் இல்லையா. தேவியோட ஸ்தானம் மூலாதாரத்தில் வரும்போது 4 இதழ் தாமரைங்க. அப்புறம் த்விகுணித ஹுதவகான்னு சொன்னா அக்னி. எத்தனை அக்னி கிரகஸ்தாசிரமத்தில் 3 அக்னி தான் பிரதானமாக சொல்லப்படுறது. கார்கஸ்தியம், ஆவகனீயம், தட்சிணாக்னி, அப்படி 3 அக்னிகள் தான். முத்தியை உடையவர்னு 4000 திவ்ய பிரபத்தில் பார்த்தானா முத்தியவர்னு போடுவான். அது என்னடான்னு பார்த்தானா 3 தீகளை அப்படி பராமரிக்கக்கூடிய கிரகஸ்தாசிரமிகள்னு அர்த்தம். ஸோ அந்த ஆரங்கமுடையவர் அப்படின்னு போடுவான். நாராயண திவ்ய பிரபந்தத்தில் பார்த்தோம்னா தமிழுக்கே நம்ம அர்த்தம் தேடி கண்டுபிடிக்கணும். ஆரங்கமுடையவர்னு போடுவோம். ஆரங்கமுடையவர்னு என்னது, 6 அங்கங்களை உடைய வேதத்தை ஒழுங்காக தியானிப்பவர்கள், அதனால பிராமணர்கள்னு அர்த்தம். இப்படியெல்லாம் தான் 4000 பிரபந்தத்தில் வரும். நம்ம அதை மாதிரி முத்தியை உடையவர்கள் யார், கார்கவஸ்தியா பத்தியம், ஆவகனீயம், தட்சிணாக்னி அப்படிங்கிற 3 அக்னியோட உடையவர்கள். அதோடைய த்விகுணித்தான்னு என்ன அர்த்தம், 2 மடங்குன்னு என்னது, 6ன்னு அர்த்தம். நம்பர் 6 அவ்வளோதான். ஜலதின்னா 4, திகுணித ஹுதவகன்னா 6ன்னு அர்த்தம். 6 இதழ் பெட்டல் உடையது. இதுக்கு மேலே உள்ள அந்த இது சுவாதிஷ்டானம். ஸோ சுவாதிஷ்டானத்தில் உள்ள 6 இதழ் தாமரை, இது தேவியோட சுவாதிஷ்டான இடம். அடுத்தது பார்த்தோம்னா திஷா அப்படின்னு. திஷானா 10 திசைகள் இருக்குது. ஸோ 10 திசைகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஹுதவகம். ஸோ அக்னிஸ்தானத்தில் அதில் வந்து அந்த இது 10 இப்போ இதழ் பெட்டலாக இருக்கா, அதனால திஷாங்கிற வார்த்தையை போட்டு விட்றாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தினேஸ்வரன் சொன்னாலும் தினத்தை உண்டாக்கக்கூடியவர் சூரியன். 12 சூரியன் இருக்கா இல்லையா, ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள் இருக்கா இல்லையா. அதனால 12 இதழ் தாமரை எங்கே இருக்குன்னு பார்த்தா அநாகதத்தில் இருக்கக்கூடிய தாமரையோட இதழ்கள் 12. ஸோ இந்த 12. அதுக்கப்புறம் கலான்னு சொன்னாலே 1/16க்கும் கலா தான், 16 பார்ட்ஸுக்கும் கலா தான். ஸோ 16 இதழ் எங்கே இருக்குதுன்னு சொன்னான்னா விசுத்தி சக்கரத்தில் உள்ள தாமரைகள் எத்தனைன்னு பார்த்தா, தாமரை இதழ்கள் எத்தனைன்னு பார்த்தா 16. அஸ்வினி தேவர்கள் 2 பேர்.
ஸோ அதில் அப்போ ரெண்டு இதழ் தாமரை எங்கே இருக்குன்னு பார்த்தானா ஆக்ஞா சக்கரமான அந்த மனசோடு இருப்பிடமாகிய ஆக்ஞா சக்கரத்தில் 2 இதழ் தாமரை. ஸோ இப்படி மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரையிலும் உள்ள அஸ்வினேய தலைகின்னு இங்கே தாமரையோட இதழ்கள் தளங்கள். ஸோ இந்த 6 ஆதாரங்களையும் தாண்டி நளினைகி நளினைகி இந்த இடத்துல நளினம்ங்கிற வார்த்தையில் தான் தாமரைங்கிறது தெரியுது. ஸோ நளினைகி தலைகிங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதை. ஸோ தாமரையுடைய பெட்டல்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஹே மகேஷி மகேஷனுடைய மனைவியான மகேஷி தாயே சர்வோத்தர கரகமலம் இதுக்கு மேலே என்ன இருக்குது சகசிராரம் இருக்குது. சகசிராரத்தில் எவ்வளோ ஆயிரமான இதழ்களோடு கூடிய தாமரை. அங்கேயும் தாமரை இதழ்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. அந்த இடத்துல சிவனோடு கூட சந்தோஷமாக ஐக்கிய ரூபிணியாக இருக்கு அவள். ஸோ சர்வோத்தர கர கமல தளம் அப்படி ஆயிரக்கணக்கான பெட்ரல்ஸுடைய சகசிராரத்தில் இந்த 6 ஆதாரங்களை தாண்டி அமலமான குற்றமற்ற அந்த இடத்தில் கச்சசி நீ செல்கிறாய். ஸோ தேவி எங்கே இருக்கா அங்கே போய் இந்த 6 ஆதாரம் அதை குண்டலினி சக்தியாக கீழே நரம்பெல்லாம் முடிச்சு போட்டுருக்கு. அங்கே தான் முழு சக்தி இருக்குது அந்த மூலாதாரத்தில். அதிலிருந்து கிளம்பி அப்படியே தேவி அங்கே ஒவ்வொரு ஆதாரமாக தாண்டி சகசிராரத்தில் போய் தன்னுடைய கணவனோடு கூடி அங்கேருந்து அமிர்தமயமான கிரணங்களை உடல் முழுவதும் பரவ வச்சுட்டு திருப்பியும் குண்டலினி சக்தியாக பாம்பு வளையம் எடுத்து அந்த மூலாதாரத்தில் போய் உட்காந்துக்கிறா. இதான் சௌந்தர்யலகரில் இதை பார்க்குறோம். ஸோ அங்கே இங்கே லிங்க் பண்ணினா இது ஓரளவுக்கு நமக்கு அர்த்தம் புரியும். ஸோ நமக்கு அப்படி அந்த அமிர்த தாரையை பொழிகிறாள்னு தியானம் பண்ண ஒவ்வொரு இடத்தோட வியாதி போயிடும். ஸோ இது அமிர்த தாரை முட்டியில் வருதுன்னா முட்டி வலி போயிடும். அப்படி தியானம் பண்ண நம்மளே தான் நம்மளோட ஹீலரு. ஸோ அவளுக்கு அந்தந்த வியாதி ஓரளவுக்கு குணப்படுத்திக்க முடியும். ஓரளவுக்கு இல்லை என்ன மாத்திரையே நம்பின்னு உட்காந்துருக்கோமே மாத்திரா பலம்ட்டு. ஸோ இதை தாண்டியும் ஒரு வழியை சொல்லிக் கொடுக்குறார்கள் பெரியவர்கள் இப்படி. ஓகே மகேஷி கச்சசி சர்வோத்தர கரகமலதலம் அமலம் சத்ருத தேசிக சரணாः சபீஜ நிர்பீஜ யோக நிஸ்ரேண்யா அபவர்க சௌதவலமே ஆரோஹந்தி அம்பகேபி தவ கிருபயா. ஸோ சத்கிருத தேசிகர்னு சொல்கிறது இந்த ஆசிரியர்கள் தான் குருமார்கள். ஸோ குருமார்களுக்கு ஒரு ஸ்டெப்பில் ஒரு குருன்னு சொல்கிறோம், ஆச்சாரியன்னு சொல்கிறோம், தேசிகன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி தேசிக சரணாகா தேசிகர்களே ஆச்சாரியர்களையே அவருடைய பாதங்களையே சத்காரம் பண்ணிக்கொண்டு அவர்களை மரியாதை கொடுத்து கொண்டு தன்னுடைய ஆசிரியர்களை மதித்து கொண்டு அப்படி சரணாக அப்படிப்பட்டவர்கள் சபீஜ நிர்பேஜ யோக நிஸ்ரேணி. அவன் என்ன பண்ணுறா முதல்ல குரு வேணும். குரு இருந்தால் தான் அவர் வழிகாட்டுவேன் எதுக்கு மோட்சத்தை அடையிறதுக்கு. ஸோ மோட்சத்தை அடையிறதுக்கு இவன் என்ன பண்ணுறா முதல்ல அந்த அஷ்டாங்க யோகத்தை குருகிட்ட கற்றுண்டு அதை பயிலறான். அப்படி பண்ணுறோச்சே சபீஜ முதல்ல சவிகல்ப சமாதின்னு பேர். அதாவது பகவானை சகுண வடிவனாக ஒரு ரூபத்தோடு தான் சமாதியில் அவரை தியானிக்க முடியும். அஷ்டாங்க யோகத்தில் டாப்பில் இருக்கக்கூடியது சமாதி யோகம் இல்லையா. முதல்ல பிராணாயாமத்தில் ஆரம்பித்தோம்னா பிராணாயாமம் கூட இல்லை யமம் நியமம்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ யமத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பிராணாயாமம்லாம் தாண்டி கடைசியில் அஷ்டாங்க யோகத்தில் சமாதி நிலைமைக்கு போகிறோச்சே முதல்ல சவிகல்ப சமாதின்னு சொல்லுவோம். சபீஜன்னா சகுணம்னு அர்த்தம். ஸோ சகுண வடிவமாக உள்ள தெய்வத்தை பிரார்த்திக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நிர்விகல்ப சமாதிக்கு போயிடணும் நிர்பீஜா. ஸோ சபீஜத்தில் என்ன இருக்கும் நான் ஒன்று இருக்கேன் நான் தேடக்கூடிய அந்த உருவம் ஒன்று இருக்குது இல்லையா. தட் இஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் அன் ஆப்ஜெக்ட். ஸோ நானும் இருக்கேன் இன்னொரு ரெண்டாவதாக நான் வணங்குகிற ஒரு தெய்வம் இருக்குது அது மூர்த்தி வடிவத்தில் இருக்குது. இப்போ நிர்பீஜான்னு சொன்னான்னா நிர்விகல்ப சமாதின்னு சொன்னாமன்னா நானே அங்கே இல்லை அங்கே இருக்கிறதே அந்த பகவான் ஒன்று தான். ஸோ அதனால் நிர்பீஜ யோக நிஸ்ரேணி அப்படிப்பட்ட யோகத்தில் ஏறி 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 போய் அந்த படிக்கட்டு வழியாக போய் யார் குருமார்களை சத்காரம் பண்ணக்கூடிய அவர்கள் அபவர்க்க சௌதவலபீம் எங்கே போயிடுறா மோட்சத்துக்கு போயிடுறா. ஸோ சௌதான்னு சொன்னா பால்கனி த டாப் மோஸ்ட் அங்கே இருக்கு இல்லையா மேலே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உப்பரிகையில் அவள் மோட்சம் என்கிற உப்பரிகையை அவர்கள் இந்த படி ஏறி 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 படிக்கட்டு ஏறி ஏறி போயிடா. போய்
இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம தயாசதகத்தில் பார்த்தோம்னா என்ன பண்ணுறா, தயாதேவி என்ன பண்ணுறாலாம், இவர்கள் கஷ்டப்பட்டு ஏறி வர வேண்டான்னு அவளே ஏணிப்படியை கொண்டு பகவானை இறக்கி விட்டுடுறான்ற. அங்கே பார்த்தோம்னா அப்படியே அழகாக சொல்கிறா, தயாதேவி என்ன பண்ணுறாலாம், நீ இறங்கி வாப்பா, அவள் ஏறதுக்கு கஷ்டப்பட வேண்டான்னு சொல்லி அவரை இறக்கி விட்டுடுறா, ஏணிப்படி அவளும் கொண்டு வைக்கிறாளாம். இப்படி அங்கே பார்க்குறோம் நம்ம. இங்கே என்ன சொல்கிறா, இவா தான் கஷ்டப்பட்டு தன் முயற்சியால் பிரயத்தனம் பண்ணி படிக்கட்டு ஏறி அப்படி ஒரு அப்பவர்க்கம்ங்கிற மோட்சம்ங்கிற அந்த சௌத வலபி அந்த பால்கனியில் போய் சேர்ந்துடுறா. ஆரோகந்தின்னு ஏறுகிறார்கள். அம்பா ஹே அம்மா ஹே அபி தவ கிருபா, யாரோ ஒரு சிலர், எல்லாருமே அப்படி ஏற முடியறதில்ல. ஸோ யாரோ ஒரு சிலர் தவ கிருப்பையா தேவி, உன்னுடைய கிருப்பையினாலேயே அந்த படிக்கட்டான மோட்சத்தை அடைகிறார்கள். அபவர்க்க சௌத வலவீம் ஆரோஹந்தி அம்பகே அபி தவ கிருபயா அந்தரபி பகிரபி த்வம் ஜந்து ததேஹே அந்தக அந்தக்ருத் அஹந்தே சிந்தித சந்தானவதா சந்ததமபி தந்தனீஷி மஹிமானம். ஸோ அந்தகிருத்து, அந்தகன்னா யமன், எல்லாரும் முடிக்கக்கூடியவன் யமன். அவனையே முடிக்கக்கூடியவர் யாரு, சிவன், அந்தகிருத்து. ஸோ யமனை முடிக்கக்கூடிய சிவன் அந்தகிருத்து அகந்தே, அந்த சிவனை சிவனாக்குபவள், நான் என்று ஒரு உணர்வை அவருக்குள் தூண்டக்கூடியவள் அகோ புருஷிகான்னு சொல்கிறோம். அப்படித்தான் அது அவர் அப்படியே தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்காருக்கும்போது தேவி அவருக்குள்ளே போய் நம்ம குழந்தைகள்லாம் வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்கு, அதில் கிரியேட் பண்ணணும், அந்த எண்ணத்தை உருவாக்குறாளே அகம், அதனால் அகந்தான்னு பேர் அவளுக்கு. ஸோ அகந்தேன்னு கூப்பிட்றார். அவருக்கு அகத்தை கொடுப்பவளே, நான் என்ற உணர்வை கொடுப்பவளே. அந்தரபி அது ஜந்து ததேகன்னு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜந்துக்களுக்கும். அந்தரபி பகிரபித்வம், உள்ளுக்குள்ளேயும் நீதான் இருக்காய், வெளியிலையும் நீதான் இருக்காய். ஸோ கடந்தும் இருக்கிறாய், உள்ளேயும் இருக்கிறாய். அதனால கடவுளாக நீ உள்ளே இருக்காய். ஜந்து ததேக, நீ சிருஷ்டி பண்ணி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காய். ஸோ சிந்தித்த சந்தானவதாம், சந்தானத்தோடு கூடியவர்கள், குழந்தைகளோடு கூடியவாறு கிரகஸ்தாசிரமிகள்னு அர்த்தம். கிரகஸ்தாசிரமம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆசிரமம். 4 ஆசிரமத்தில் முக்கியமான ஆசிரமம் பார்த்தோம்னா கிரகஸ்தாசிரமம் தான். ஏன்னா மற்ற 3 ஆசிரமத்துக்கும் சாப்பாடு போடுற ஒரு யோக்கியதை இவாளுக்கு தான் இருக்குது. வானப்பிரஸ்தாசிரமிக்கு சாப்பாடு போடலாம், சன்னியாசியை கூப்பிட்டு சாப்பாடு போடலாம், பிரம்மச்சாரிக்கு விஷயிடலாம். ஸோ அந்த கிரகஸ்தாசிரமம் ரொம்ப விசேஷமான ஆசிரம். ஸோ அப்படி அந்த கிரகஸ்தாசிரமங்கள் அப்படியே தேவியப்படி நினைக்கும் போது அப்படி சிந்திக்கும் பொழுது சந்ததமபி தந்தனீஷி மகிமானம். ஸோ அவளுக்கு மகிமையை, என்ன மகிமை, ஆத்ம வித்யைங்கிற மகிமா, அந்த ஆத்ம போதம், உள்ளுக்குள்ள ஞானத்தை தந்தனீஷின்னு விஸ்தாரமாக கொடுக்கிறாய். தனோத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம சௌந்தர்யம் தனோத்து சேமம் நகன்னு சொல்கிறோம் இல்லையா, எங்களுக்கு சேமத்தை விஸ்தாரமாக கொடுன்றோம். அது மாதிரி நீ இங்கே விஸ்தாரமாக என்ன பண்ணுறாய், அவளுக்குள்ள ஒரு ஞானத்தை கொடுக்குற. எப்படியே உழண்டுன்னு கிடக்காதுப்பா சம்சாரத்தில், கிரகஸ்தாசிரமத்திலே இருக்காதே, மேலே போகிறதுக்கு வழியப்பாருன்னு சொல்லி தேவி அந்த ஆத்ம வித்தையை சந்ததமபி தந்தனீஷி தொடர்ந்து விஸ்தரித்து கொண்டே இருக்கிறாள். அந்தரபி பகிரபி த்வம் ஜந்து ததேஹே அந்தக அந்தக்ருத் அஹந்தே சிந்தித சந்தானவதா சந்ததமபி தந்தனீஷி மஹிமானம். கலமஞ்சுளவாக் அனுமித கலபஞ்சரகத சுகக்ரஹ உத்கண்ட்யாத் அம்பரதனாம்பரம் தே பிம்பபலம் சம்பர அரிணான்யஸ்தம். ஸோ கல பஞ்சர கத, அதாவது பஞ்சரம்னா கூடுன்னு அர்த்தம். ஸோ கழுத்துங்கிறது ஒரு கூடாட்டமாக இருக்கான். எந்த கூடு, கிளியத்தான கூட்டில் வைப்போம், சுக. அப்போது ஒரு கிளியை கூண்டில் வச்சா மாதிரி தேவியோட கழுத்துக்குள்ள ஒரு கிளி இருக்குது. அது என்ன கிளி, அது கிளி சத்தம் போடுறது. என்னென்ன சவுண்டு, தேவியோட சவுண்டு. அப்போ கல மஞ்சுள வாக்கு, அது தேவியோட கூட்டுக்குள்ள கழுத்து என்கிற கூட்டுக்குள் இருக்கக்கூடிய இனிமையான கலன இனிமையான மஞ்சுளமான அந்த வார்த்தைகள், வாக்கு, அது அப்படி வெளியில் வரணும். தேவி அதை பேசுகிற வச்சு அப்படி வெளியில் வரும் அந்த வாக்கு. எப்படி பஞ்சரத்தை பிரிச்சுட்டு கூட்டிலேருந்து கிளி வெளி வர மாதிரி அது வெளியில் வரும்பொழுது கிரக அவுத்கண்டியாது எப்படியாவது பிடிச்சிடணும்.
இந்த கிளியை பிடிச்சிடணும். ஏன்னா அந்த இனிமையான வாக்கை நம்ம எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஆவலில் யார் இருக்கான்னா சம்பர அரி, சம்பராசுரனுடைய எதிரி. சம்பர அரினா சம்பராசுருடைய எதிரி. சம்பராசுடைய எதிரி யாரு? பிரத்யும்னன். பிரத்யும்னன் யாரு? மன்மதனோட அடுத்த இது ஜென்மம். ஸோ மன்மதன் பார்க்குறான், ஆஹா தேவியோட வாக்கு இவ்வளோ இனிமையாக இருக்கே, தேவி சிங்கார ரசத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கா, எல்லாரையும் சிங்காரத்தை ஆழ்த்தக்கூடிய சாமர்த்தியத்தை நமக்கு கொடுத்துருக்கா. ஸோ இவளுடைய கலம் இனிமையான அந்த வார்த்தைகளும் நமக்கு வரணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஐடியா பண்ணுறான். ஒரு கிளியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பழத்தை காட்டணும் இல்லையா? பழத்தை காட்டினா கிளி வந்து அதை நோக்கி வரும். அது மாதிரி என்ன பண்ணுறான்? ரதன அம்பரம் தே, ரதனன பல்லுன்னு அர்த்தம். ரதனன பல்லு. ஸோ ரதன அம்பரம், பல்ல மூடக்கூடியது என்னது? உதடு. ஸோ அந்த ரதன அம்பரம்னு ட்ரெஸ்ஸு. ஸோ பல்லை மூடக்கூடிய அந்த ட்ரெஸ் ஆகப்பட்ட அந்த உதட்டை என்ன பண்ணுறான்? பிம்பபலம், அப்படியே கோபப்பழமாக ஆக்கிவிடுறாராம். கிளி வந்து கோபப்பழத்தை திங்க வர மாதிரி இந்த வார்த்தை வெளியில் வர வச்ச இந்த பழத்தை கட்டிப்பிடிச்சி விடலாம் அப்படின்னு. அம்பா ஹே அம்மா சம்பராரினா நெஸ்தம் அப்படி வைக்கப்பட்டிருக்கிறதோ. இந்த உன்னுடைய இது கோவை உதடு இப்படி இருக்க காரணம் வந்து மன்மதனாகப்பட்டவன் உன் மீது அதை கொண்டு வைத்தானோ அந்த சிங்காரத்துக்காக அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்கிறார் இங்க மூகர். கலமஞ்சுளவா கனுமித கலமஞ்சர கத சுக கிரக ஔத்கண்யாத் அம்பரதன அம்பரம் தே பிம்பபலம் சம்பர அரிநான்யஸ்தம். ஜய ஜய ஜகதம்ப சிவே ஜய ஜய காமாட்சி ஜய ஜயாத்ரிசுதே ஜய ஜய மகேஷ தயிதே ஜய ஜய சித்ககன கௌமுதீதாரே. இப்போ முடிய போகிறது 100வது ஸ்லோகத்தில் ஒரு ஜெய போடுறார். ஜெய ஜெய ஜெகதம்பிகே சிவே, மங்களமானவளே, ஜெகத்துக்கே அம்பாவே, அம்மாவே உனக்கு ஜெயம், ஜெயமுண்டாகட்டும். ஜெய ஜெய காமாட்சி, மங்களாசாசனம் பண்ணுறது எல்லாரும் பெரியவா எல்லாரும் தேவியே மங்களாசாசனம் பண்ணுறாருங்க. ஜெய ஜெய காமாட்சி உனக்கு ஒரு ஜெயமுண்டாகட்டும். ஜெய ஜெய அத்ரிசுதே, ஹிமவான் மகளே, அத்ரின மலை, மலையரசன் மகளே உனக்கு ஜெயம். ஜெய ஜெய மகேஷ தைதே, மகேஷனுக்கு பிரியமானவளே, தைத்தான பிரியமானவள். ஸோ மகேஷ தைத்தே, ஈசனுக்கு பிரியமானவளே. ஜெய ஜெய சித்கன கௌமுதிகாரே, கௌமுதினா சந்திரிகைகள்னு பேர், சந்திரனுடைய கிரணங்களுக்கு கௌமுதின்னு பேர். ஸோ சந்திரன கிரணங்கள் அது எங்கே இருக்குது? சந்திரன கிரணங்களாக தேவி வந்து சித்கன, சித்தத்தில் தேவி சித் ஸ்வரூபி தானே தேவி. அப்போ சித் ஸ்வரூபமாக நமது மனதில் அப்படியே சந்திரிகைகளாக பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடியவள். ஸோ கௌமுதி தாரே தரித்து கொண்டு அப்படி நம்மளுடைய மனசை குளிர்விச்சுண்டு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரிகையாக இருக்கக்கூடிய உனக்கு ஜெய ஜெயம். சித்ககன தான் கரெக்ட். ஜய ஜய ஜகதம்ப சிவே ஜய ஜய காமாட்சி ஜய ஜய த்ரிசுதே ஜய ஜய மகேஷ தயிதே ஜய ஜய சித்ககன கௌமுதீதாரே. ராதே கிருஷ்ண மேம். ஆர்யா சதகம் பக்த்யா படதாம் ஆர்யா கடாக்ஷேன நிஸ்ஸரதி வதன கமலாத் வாணி பீயூஷ தோரணி திவ்யா. ஸோ பக்தியோடு கூட இந்த ஆர்யா சதகத்தை யாரெல்லாம் படிக்கிறாளோ, ஆர்யா கடாட்சம், அது கூட தேவியோட கடாட்சம் வேணும், இல்லாட்ட இந்த புஸ்தகம் எல்லாம் கையிலே வராது. ஸோ அதனால இந்த புஸ்தகம் கையில் வருது, இதை வாசிக்கிறோன்னு சொன்னான்னா தேவியோட கிருபா கடாட்சம் இருக்கிறதுனால தான் இந்த புஸ்தகமே கையில் வருது. ஸோ ஆர்யா கடாட்சேன்னு இதை படித்து பக்தியோடு படித்து அப்போது வதன கமலாத், அப்போது இவாளுடைய இந்த மாதிரி படிக்கக்கூடியவர்களே வாயிலிருந்து வதன கமலம், வாய் தாமரை, அந்த வாயாகப்பட்ட தாமரையிலேருந்து என்ன வருமா? பீயூஷவாணி, அமிர்தம் போன்ற வார்த்தைகள். தோரிணின்னு தாரையாக அலையாக பேசக்கூடிய வார்த்தை அமிர்தம் போன்ற வார்த்தைகள். திவ்யாவாணி, நார்மலாக உள்ள பேச்செல்லாம் கிடையாது, அப்படி திவ்யமான ஒரு வார்த்தைகள் எல்லாம் நிஸ்ஸரதி வெளிவரும். ஸோ யார் யார் படிக்கிறாளோ நல்ல நல்ல வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிவரும்னு சொல்கிறேன். ஸ்ரீ ஜெகதம்பாயே நமः. ஆர்யா சதகம் சமாப்தம். லலிதா பரமேஸ்வரி நமः.